ஒரு வீடு மாமியார் வீடு வந்து நேதாஜி நகர் பஸ்ஸில் டிக்கெட் வாங்கினேன், 100 ரூபா கொடுத்தேன். முதல்ல சில்லறை கொடுன்னா கொடுக்கல, இல்லைன்ட்டேன். நான் 80 ரூபா 85 ரூபா கொடுத்தாரு. 20 ரூபா நோட்டை வந்து 2 பக்கம் திருந்திச்சு, நான் மாற்றி கொடுன்னான்னு. திருப்பி அதே மாதிரி எந்த நோட்டு ஒன்று கொடுத்தாரு. நான் இது மாறாது, மாற்றி கொடுனான்னாக்கா, நீ பஸ் ஸ்டாண்டில் இறங்கு, நான் மாற்றி கொடுக்குறேன், எவன் மாற்றலைன்னா நான் மாற்றி கொடுக்குறேன்னாரு. இங்கே வந்து கேட்டால் நீயே போய் மாற்றினுவான்னாரு. நான் மாற்றினா எவனை மாற்ற மாட்டான், நீயே மாற்றி கொடுனான்னு. இல்லைடா, நீ அவங்ககிட்ட மாற்றிட்டு போய் மாற்றினு வைப்படா, நான் கொடுக்க மாட்டேன்ட்டு 50 ரூபா சில்லறை கொடுக்குறாரு. அதனால தான் நான் கொடுத்த காசு நான் கொடுக்கல. நான் அதுக்கு அந்த அடி அச்சார் அவர். ஒரு நடத்துனர் நடந்துகிட்ட விதம் தான் இது. நம்மளுடைய ஃபாலோவர் தான் இந்த வீடியோ நம்மளுக்கு அமைச்சிருந்தாங்க. இதை எப்படி லீகலா ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். அண்டர் த செக்ஷன் BNS 115 படி இது வந்து சிம்பிள் ஹர்ட்குள்ள வரும். இதுக்கு அப் டு 1 இயர் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கலாம், அண்ட் பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கலாம், ஆர் ஃபைனும் கிடைக்கலாம். இல்ல எனக்கு காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அண்டர் த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 படி இது ரொம்ப பெரிய தப்பு. இதுக்கு கண்டிப்பா காம்பன்சேஷன் கிடைச்சே தீரும். நீங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல இருக்கிற ஆபீஸ்ல போயிட்டு நீங்க ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க காம்பன்சேஷனும் வாங்கலாம். கண்டக்டருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும். இல்ல உங்களுக்கு காம்பன்சேஷன் வேணும்னா நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபோரமுக்கு போற மாதிரி இருக்கும். அவ்வளவுதாங்க. இது ரெண்டுமே நீங்க வாங்கலாம், சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு. இந்த மாதிரி லீகலா எப்படி டீல் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன நீங்க ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.